இறந்து போயிட்டாரு, அம்மாவும் நம்மளை தெரியாமல் விட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. இனி நம்ம எப்படி அவங்கள கண்டுபிடிக்க போகிறோம்? இனி நம்ம எதுக்காக வாழணும்? ஒரு வாரம் ஆச்சு நம்ம சாப்பிட்டு, இப்படியே நம்ம இது பண்ணுறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாமே என்று சொல்லி நான் என்ன செய்தேன், எப்படி மருந்து வாங்குவது என்று தெரியவில்லை. எந்த மருந்து குடித்தா நமக்கு மரணம் வரும் என்றது தெரியவில்லை. இது நடக்கும்போது எனக்கு 13 வயது. இந்த 13 வயசில் எனக்கு அவ்வளவோ ஒன்றும் தெளிவு கிடையாது. நான் ஹாஸ்டலில் படித்து வளர்ந்ததுனால ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது, சமைக்க தெரியாது, சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நான் ரோட்டில் போய் கொண்டு இருக்கும்போது அந்த திருஷ்டி பூசணிக்காயெல்லாம் உடைத்து அந்த பூசணிக்காய்க்குள்ளே இருந்த பைசா இருந்தது. அந்த பைசாவை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்தேன், கடைக்கு போய் நேராக 2 மூட்டை பூச்சி மருந்துகளை நான் வாங்கி கொண்டேன். நான் வாங்கி என்ன பண்ணேன், அது கலக்கி குடிப்பதற்கு கூட என்னிடத்துல பாத்திரம் கிடையாது. போட்ட துணியோடு இருக்கிறேன், என் கையில் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ண, தெரு குழாய்களில் வருகிற தண்ணீரை வைத்து அந்த இதை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு அந்த கவருக்குள்ளேயே கலக்கி 2ஐயும் குடித்து விட்டு ஒரு பென் ரோட்டில் கிடச்சிது, அதை எடுத்து ஒரு பேப்பர் மாதிரி கிடச்சிது. அது அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து என்னுடைய தற்கொலைக்கு மரணத்துக்கு யாரும் காரணம் கிடையாது, எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன், அதனால் நான் மரித்தாலும் யாரும் இதுக்கு பொறுப்பாக முடியாது, நான் தான் காரணம் என்று சொல்லி குடித்து விட்டு ஒரு முட்புதற்குள்ளே போய் படுத்து கொண்டேன். ஆனால் திரும்பி நான் எப்பொழுது எழுந்தேன், ஏன் எனக்கு திரும்ப வந்துச்சு, 1 2 இல்லைங்க, 2 மூட்டை பூச்சி மருந்து ஒன்றாக கலக்கி குடித்து இருக்கிறேன். வெறும் வயிற்றில் இருக்கிறேன், எதுவும் சாப்பிடவில்லை. சாப்பிட்டு 1 வாரம் ஆகுது. ஆனாலும் நான் எத்தனை நாட்கள் இருந்தேன் அல்லது எத்தனை மணி நேரம் இருந்தேன் என்பதுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் முழித்து பார்க்கும் பொழுது நான் இருந்த இடத்திலே தான் இருக்கிறேன். என் பக்கம் யாரும் வரவில்லை. நான் எழுதி வைத்த பேப்பரும் என் கையில் இருக்கிறது. நான் எழுந்து நான் நின்ற உடனே மயக்கம் என் தலையை சுற்ற ஆரம்பித்தது. நான் நடக்கிற என் காலோட ஏதோ வருவது போல தெரிந்தது. என்ன என்று நான் அதை ஆராயும் பொழுது மோஷன் என்னையே கண்ட்ரோல் இல்லாமல் மோஷன் வருகிறது என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா ரத்தமாக கட்டியாக மோஷன் போல வருவதை நான் பார்த்தேன். அந்த விஷமானது என்ன ஆனது, நான் சாப்பிடாம இருந்ததுனால அப்படியே வெளியேறி விட்டது. எனக்கு ஒரே ஆச்சரியம், இது என்ன இது, நான் வெறும் வயிற்றில் இருக்கிற 1 வாரமாக சாப்பிடலை, வெறும் தண்ணி மட்டுமே கொடுத்து நான் வாழ்ந்த இந்த 1 வாரமாக அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் சாகாமல் இருக்கிற, இது என்ன அதிசயம் என்று எனக்குள்ளே சரி பயங்கரமான பிரமிப்பு. ஆனால் நான் அதை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வசனத்தை வாசித்தேன். அது அன்றைக்கு தான் எனக்கு புரிந்தது. அந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம்.